ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைட் டாட்டு டேப் வச்சு எடுத்து மெனக்கடாமல் ஈஸியாக எப்படி வைக்கிறதுங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு சைடுக்கு வந்து டாட் வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஷோல்டர்லேருந்து நடுவில் அப்படியே உள்ளே மடித்து வச்சுட்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம விரலோட ஒவ்வொரு கோடு இருக்குது பார்த்திங்கன்னா அதை ஒரு இன்ச்சுன்னு கணக்கு பண்ணிக்கோங்க. கீழே ஒரு 1.5 இன்ச்சும் மேலே வந்து 2.5 இன்ச்சும் வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக இப்போ அடித்து விட்டுற போகிறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இந்த ஷார்ப்பாக வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நான் எப்படி வந்து மைல்டாக அடிக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். அடுத்ததாக வந்து நம்ம நெக் சைடில் உள்ள துணியை வந்து ரெண்டாக மடிச்சுக்கணும். ஆனால் சென்டராக மடிக்கக்கூடாது. நம்ம வந்து நெக் சைடில் உள்ள துணி வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச் மேலே தள்ளி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதுக்கும் ஒரு 2.5 இன்ச் வந்து அப்படியே பிடிச்சி விட்டுற போகிறோம். இந்த டாட் வந்து நல்லா ஷார்ப்பாக தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நான் வச்சு காமிக்கிறேன். அதாவது வந்து அந்த முடிய போகிற இடம் வந்து நல்லா ஷார்ப்பாக முடிஞ்சிருக்கணும். அடுத்ததாக வந்து ஆம்ஹோல் சைடில் உள்ள டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம கப்பு அந்த ஃபஸ்ட்டு பிடிச்சோம் பார்த்திங்களா 2 தையல், அதை வந்து நல்லா உள் பக்கமாக தூக்கி விட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோடு மாதிரி அதிலே விழும், ஃபார்ம் ஆகும். அந்த கோடை அப்படியே பிடிச்சிட்டு அந்த ஆம்ஹோல் துணி வந்து முன்ன பின்ன இருக்காத அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதையும் ஒரு 3 இன்ச் பிடிச்சி விட்டோம் அப்படின்னா நம்ம டாட் வந்து ஈஸியாக 2 நிமிஷத்தில் டக்குன்னு பிடிச்சிடலாம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.